வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 6 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம். நிலக்கரி இறக்குமதி முறைகேடுகள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை பார்வை. லஞ்சீர் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படுவதாக வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. இரத்தினபுரியில் போதைப்பொருள் பயன்படுத்தி தனியார் பேருந்துகளை இயக்கிய சாரதிகள் கைது. நெல்லுக்கான நியாயமான விலையினை பெற்றுத்தரக் கோரி கிளிநொச்சி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தொடர்வன முதன்மைச் செய்திகள். கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சால பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் என அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி பொஞ்சிய ஹேவா தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சாலோ பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக அவருடைய உறவினர்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் அண்மையில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுரேஷ் சாலோ தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடம் குறித்து விசேட பரிசோதனை ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சாதாரண சிறைக்கூடம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த சிறைக்கூட்டத்தினுள் முறையான காற்றோட்டம் இல்லாது உள்ளிட்ட பல பொதுவான அடிப்படை குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. சுரேஷ் சாலோ தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடத்திற்கு அருகில் இருந்த ஏனைய கைதிகளிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் மேலும் வாக்குமூலங்களை பெறுவதுடன் தற்போது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலோவிற்கு வழங்கப்படும் மருத்துவ வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது. ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் ஒரு பெரிய சதித்திட்டம் என குறிப்பிட்டிருந்த முன்னாள் சட்டமா அதிபர் தப்புல டி லியோரோவை குற்றப்புலனாய்வு திணைக்களம் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என முன்னாள் நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் தனக்கான ஓராண்டு பதவிக்காலம் நீடிப்பை கோரி அது மறுக்கப்பட்டதன் பின்னரே தப்புல டி லிரோவை இவ்வாறானதொரு சதித்திட்ட குற்றச்சாட்டை முன்வைத்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
வெளிநாடொன்றில் புகலிடம் கோரியுள்ள நபர் ஒருவர் முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் சட்டமா அதிபரை விசாரிப்பதில் தற்போதைய சட்டமா அதிபர் பல்த ரணசிங்க எவ்வித தாமதமும் காட்டக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதி கோரும் கொழும்பு பேராயர் மல்கம கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்த சதி திட்டம் குறித்து தப்லடி லிவோரவை அறிந்தும் உண்மைகள் வெளிக்கொண்டு வர சட்டமா அதிபருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் விஜயதாச ராஜபக்ச மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 6 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 6 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 6 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 26வது நாள் அகழ்வு பணி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் மேலதிக நீதவான் முன்னிலையில் இடம்பெற்றது. இன்றுடன் 366 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 357 எலும்புக்கூடுகள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் 6 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இன்றைய தினம் நாணய குற்றியொன்றும் சான்று பொருளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காணாமல் ஆக்கப்பட்டோரை கண்டறிவதற்கான அலுவலகத்தினர் மற்றும் நீதி அமைச்சர் ஆகியோர் வருகை தருவதற்கான அனுமதிக்காக நகர்த்தல் பத்திரம் நீதிமன்றத்தில் கோரப்பட்டுள்ளது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ்மோகன தேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 26ஆம் நாள் ஜாழ் நீதவான் எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று அதிகாலை 7:45க்கு ஆரம்பிக்கப்பட்டது. புதிதாக 6 மனித எண்புகள் அடையாளம் காணப்பட்டு 6 மனித எண்புகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன, சுத்தப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 366 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு 357 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவல் வழங்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் மனித எண்பு தொகுதிகள் பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக நாணயம் 2 நாணயம் ஒட்டியவாறான நாணய குத்தியொன்று 119வது பிற சான்று பொருட்கள் இலக்கிடப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நிலக்கரி இறக்குமதி முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் புத்தளம் நுரைச்சீலை மின் உற்பத்தி நிலையத்தை பார்வையிட்டனர். 2009 முதல் இதுவரையான காலப்பகுதியில் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் புத்தளத்தில் உள்ள நுரைச்சீலை மின் உற்பத்தி நிலையத்தை பார்வையிட்டனர். ஆணைக்குழுவின் செயலாளர் டிவி பாந்துலசேன உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் கடந்த 14ஆம் திகதி நுரைச்சீலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட களப்பரிசோதனையின் போது நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது முதல் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் நடவடிக்கைகள் வரையான முழுமையான செயல்முறையும் அவதானிக்கப்பட்டது. அத்துடன் நிலக்கரி இறக்குதல், சேமித்தல், வைத்தல்,
எழுமாறான மாதிரிகளை பெறுதல், மாதிரி பரிசோதனைகள் மற்றும் பிரதான கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் குறித்து விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தினர். இலங்கையில் நிலக்கரி சார்ந்த மீன் உற்பத்தி செயல்முறை ஆரம்பகட்ட காலம் முதல் கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் திகதியுடன் முடிவடைந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கத்திற்கு உரிய வரையறுக்கப்பட்ட இலங்கை நிலக்கரி நிறுவனம் அல்லது அது சார்ந்த நிறுவனங்களால் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் போது மின்சாரம் உற்பத்தியின் போதும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயற்பாடுகள் ஏதேனும் இடம்பெறுமா என்பதை ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. லஞ்சிட் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் எதிர்பாராததை விட மிக சிறப்பான முன்னேற்றம் காணப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். லஞ்சிட் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான முன்னேற்றம் காணப்படுவதாகவும் எதிர்காலத்தில் பொலித்தீன் மற்றும் ஒரு நாள் பாவனைக்குரிய பிளாஸ்டிக் கப் ஆகியவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண நிதி திட்டமிடல், சட்டம் ஒழுங்கு, காணி, மின்சக்தி, வீடமைப்பு மற்றும் நிர்மாணம், சுற்றுலா, உள்ளூராட்சி, மாகாண நிர்வாகம், கிராம அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் மாதாந்த முன்னேற்ற முலாய்வு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது லஞ்சிட் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டது. யாழ்ப்பாண நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் தரமற்ற ஷாப்பிங் பைகள், ஒரு நாள் பாவனைக்குரிய பிளாஸ்டிக் கப் மற்றும் லஞ்சிட் என்பன இரகசியமாக விற்பனை செய்யப்படுவதாக சுகாதார மருத்துவ அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் வர்த்தக நிலையங்களில் உரிமைகளை ரத்து செய்ய உள்ளூராட்சி மன்றங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவுள்ள புதிய சுற்றாடல் சட்டவரைவு நடைமுறைக்கு வந்ததும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்துவதில் மேலும் இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் எல்சி ஆனந்த் தெரிவித்துள்ளார். நல்லூர் பெருந்திருவிழா உள்ளிட்ட ஆலய உற்சவ காலங்களில் பொலித்தீன் மற்றும் ஒரு நாள் பிளாஸ்டிக் கப்களின் பாவனையை முற்றாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் யாழ் மாநகர சபை கடைகளுக்கான அனுமதியை வழங்கும் போது அதனை ஒரு கட்டாயமாக நிபந்தனையாக விதிக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட பெண் நாய்களுக்கான கருத்தடை சிகிச்சையை இந்த ஆண்டும் தொடர்வது குறித்து ஆராயப்பட்டது. இதற்கான நடைமுறைகளை வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் எஸ் வசீகரன் தெளிவுபடுத்தினார். சுமார் 15,000 நாய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்துகள் கைவசம் தயாராக உள்ள நிலையில் இம்முறை பெண் நாய்களுடன் சேர்த்து ஆண் நாய்களுக்கும் சமாந்தரமாக கருத்தடை சிகிச்சையை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. குளங்கள் மற்றும் சுற்றுவட்ட வீதிகள் அழகுபடுத்துவதற்கு பெருநிறுவனங்களின் கூட்டமைப்பு சமூக பொறுப்பு நிதியை பெற்றுக்கொள்வது அல்லது வர்த்தக சங்கங்களின் உதவிகளை நாடுவது தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஆளுநரால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. உள்ளூராட்சி திணைக்களத்துக்கு புதிய பொறியியலாளர்கள் இணைக்கப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி வேலைகள் விரைவாகவும் சீராகவும் நடைமுறைப்படுவதாகவும் உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். மாகாண பிரதம செயலாளர், அமைச்சின் செயலாளர் மற்றும் ஆணையாளர் ஆகியோருக்கு அறிவிக்காமல் சில திட்டங்கள் நேரடியாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்படுவது குறித்து உதவி ஆணையாளரினால் சுட்டிக்காட்டப்பட்டது. இவ்வாறான முறையற்ற ஒதுக்கீடுகளை தவிர்க்கும் வகையில் சம்பந்தப்பட்ட திட்ட பணிப்பாளர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு ஆளுநர் பிரதம செயலாளரை பணித்தார். ஊர்காவற்துறை கண்ணகி அம்மன் இறங்குதுறை வீதியின் புனரமைப்பு பணிகள் இந்த ஆண்டு நிறைவடையும் எனவும் இறங்குதுறையின் புனரமைப்பு பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் எனவும் வீதி அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து காணி ஆணையாளர் அலுவலகம், கிராமிய அபிவிருத்தி திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், சுற்றுலா அபிவிருத்தி பணியகம் மற்றும் வீதி பணிகள் போக்குவரத்து அதிகார சபை ஆகியவற்றின் செயற்திட்ட முன்னேற்றங்கள் விரிவாக ஆராயப்பட்டன.
இரத்தினபுரியில் போதைப்பொருள் பயன்படுத்தி பயணிகள் தனியார் பேருந்துகளை இயக்கிய சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரத்தினபுரி நகரை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட சோதனைகளில் போதைப்பொருள் பயன்படுத்தி பயணிகள் தனியார் பேருந்துகளை இயக்கிய சாரதிகள் எண்மர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சப்ரமுக மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை, இலங்கை போலீசார், தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் ஆகியன இணைந்து இச்சோதனைகளை மேற்கொண்டது. இதன்படி 96 பயணிகள் பேருந்துகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 8 பேருந்துகளின் சாரதிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் பேருந்துகளும் இரத்தினபுரி போலீசாரின் பொறுப்பில் உள்ளன. எதிர்காலத்தில் இவ்வாறான சுற்றி வளைப்புகள் சப்ரமுக மாகாணம் முழுவதும் முன்னெடுக்கப்படும் என சப்ரமுக மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் எல் காலுதொட்ட தெரிவித்துள்ளார். நெல்லுக்கான நியாயமான விலையினை பெற்றுத்தரக் கோரி கிளிநொச்சி விவசாயிகள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லுக்கான நியாயமான விலையினை பெற்றுத்தர கோரி கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கமக்கார அமைப்புகளின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி விவசாயிகளினால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி ஏனையின் வீதியின் சித்தி விநாயகர் ஆலய முன்றலிலிருந்து கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பேரணியின் முடிவில் ஜனாதிபதி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், விவசாய அமைச்சர் உள்ளிட்டோருக்கான மாஜகர் ஒன்று மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் கையளிக்கப்பட்டது. அரசாங்கம் தற்போது 1 கிலோ நெல்லை 120 ரூபாய்க்கு விற்க கொள்வனவு செய்வதாகவும் இது உற்பத்தி செலவுக்கு போதுமானதாக இல்லை எனவும் தெரிவித்த விவசாயிகள் 135 ரூபாவுக்கு அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் அது காலபோகமாக இருந்தாலும் சரி, சிறுபோகமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய விவசாயிகள் நெல்லை உற்பத்தி செய்து அதை அறுவடை செய்கின்ற காலங்களிலே ஒவ்வொரு அரசாங்கமும் வருகின்ற போதும் நெல்லை உடனடியாக அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். அந்த அரிசியை இறக்குமதி செய்தவுடன் நெல்லுடைய விலை சடுதியாக மிக குறைவாக இறங்கிவிடுகின்றது. அதே நேரம் இந்த நெல்லை கொள்வனவு செய்கின்ற நெல் சந்தைப்படுத்தும் சபை கூட உரிய நேரத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதில்லை. இருந்த போதிலும் எங்களுடைய நெல்லினுடைய உற்பத்தி செலவாக 121 ரூபா 50% உற்பத்தி செலவாக முடிகின்ற நிலையிலேயே இந்த அரசாங்கம் 120 ரூபாய்க்கு நெல்லை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய விவசாயிகளாக நாங்கள் இணைந்து 130 ஆக குறைந்தது 135 ரூபாய்க்கு ஒரு கிலோ நாட்டினுடைய விலையை அந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யுமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அதற்கான மகஜரை எங்களுடைய விவசாயிகளாக இணைந்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இதை கையளித்திருக்கின்றோம். எதிர்வருகின்ற காலங்களிலே எங்களுடைய விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு போகங்களிலேயும் வீதியிலே இறங்கி போராடித்தான் எங்களுடைய விவசாயியை நாங்கள் செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலையிலே எங்களுடைய மாவட்டம் மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டிலே இப்படியான விவசாயிகள் நசுக்கப்பட்டும் பாராமுகமாகவும் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஆகவே அரசாங்கம் உடனடியாக எங்களுடைய விவசாயினுடைய இந்த வேண்டுதலை தங்களுடைய கவனத்தில் எடுத்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த ஆண்டு உற்பத்திக்கு தற்போது அறுவடை இன்னும் ஒரு 15 நாட்களிலே சிறுபோக நெல் அறுவடை ஆக இருக்கின்றது. இந்த நெல்லையாவது குறித்த காலத்திலே உரிய விலையிலே உடனடியாக கொள்வனவு செய்ய வேண்டும் என எங்களுடைய மாவட்ட விவசாயிகள் சார்பாக வேண்டி நிற்கின்றேன். நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் நியாயமாக நிர்ணயிக்க வேண்டும் என மட்டக்களப்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுபோக அறுவடை ஆரம்பிக்க உள்ள நிலையில் நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் நியாயமாக நிர்ணயிக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க அதிபர் ஊடாக ஒரு மகஜரொன்றினை மாண்புமிகு ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தோம். கடந்த 5ஆம் மாதம் அளவில் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு இந்த எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிலையினை தெளிவுபடுத்தியிருந்தோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய கொள்கையிலே நடவடிக்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டதாக எங்களுக்கு தென்படவில்லை. ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களின் பின் இங்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே அறுவடை தயாராக இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் சரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் வடபகுதியில் இருக்கின்ற விவசாயிகள், குறிப்பாக இரணைமடு பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தினை முன்னெடுக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே துரதிர்ஷ்டவசமாக
நாங்களும் அந்த நிலையை நாட வேண்டியிருக்கும். அதற்கு காரணம் அரசாங்கமே தவிர விவசாயிகளுடைய கையிலே அந்த முடிவில்லை என்பதனை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை நிர்மாணிப்பதாக அறிவித்திருக்கின்றது. இருந்தும் கடந்த காலங்களில் நாம் பார்க்கின்ற பொழுதும் எமது மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்ட நெல் அறுவடை முடிவடைந்த பின்பே நிர்ணய விலை அறிவிக்கப்படும். இதனால் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கு நன்மைகள் என்று சொல்லக்கூடிய அளவு இல்லை. புறநறுவை அனுராபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும்பாலான நன்மைகள் கிடைக்கின்றன. திருகோணமலை மூதூர் ஷாபி நகரில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்படுகின்றன. திருகோணமலை மூதூர் ஷாபி நகரில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6 மில்லியன் ரூபாய் செலவில் வீடு நிர்மாணிப்பதற்காக அடிக்கல் நாட்டு வைபவம் இன்று நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தர்லால் ரத்னசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தார். மூதூர், சேருவில மற்றும் வெறுக்கல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட 15 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ள நிலையில் ஒவ்வொரு வீடும் 6 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ளன. தற்போது 4 வீடுகளுக்கான நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண தேசிய வீடமைப்பு அதிகார சபை தவிசாளர் என் சுகுமாரன், பொறியியலாளர் எஸ் கஜேந்திரன், கட்டடங்கள் திணைக்கள பிரதம பொறியியலாளர்கள் எஸ் துவாரகன், கிழக்கு மாகாண ஆளுநரின் பிரத்தியோக செயலாளர் பி ராஜசேகர், கிழக்கு மாகாண ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி நதுன் திலீப், தேசிய மக்கள் கட்சியின் பிரதேச அமைப்பாளர் கே என் சப்ரான், தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் பிரதேச சபை உறுப்பினர் பாத்திமா அப்ரின், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூதூர் பிரதேச இணைப்பாளர் வி எம் ரம்சி ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். முஸ்லீம் தமிழாக்களுக்கு மட்டும் இல்லை, சிங்களாக்களுக்கு கட்டவனும் தானே. இல்லாட்டி எங்களை கேசா சிங்கள ஆளுநர் இருந்து எங்களை கொடுக்கல, அது மற்ற 5 வீடு சேருவில் கொடுக்கிறார். என்ன என்றால் நம்முடைய சஃப்ரான் தோழர் சொன்ன மாதிரி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்களுக்கு நம்பர் 1 முக்கியமான மக்கள் தான். போன அரசாங்கத்த நேரத்திலே பெரியாக்கள் எல்லாம் நிதி அடிக்கிறான், சின்னாக்களுக்கு ஒன்றும் இல்லாம தான் இருந்து. அது சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து. அதிலேயும் மக்களுக்கு ஜொப் இருக்க வேண்டும், வீடு இருக்க வேண்டும். வீடு இல்லாம அது சும்மா அது அழகான நாடு, அது எல்லாம் சும்மா கதை மட்டும் தானே, வீடு கட்ட இல்லாம. அதுதானே நாங்களுக்கு இது முக்கியமான விஷயம். மற்றது 2வது, அது இன்றைக்கு அது ரெலவெண்ட் இல்லை, ஆனால் 2வது கல்வி தான். நாங்கள் எங்கேயும் போனான்னு சொல்றேன், நம்மட பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாட்டி போயில்லாது, ஜொப்பும் இல்லாது, ஒன்றும் கிடையாது. சர்வதேச யோகா தின நிகழ்வுகள் தொடர்பில் அம்பாறை ஆலயடி வேம்பில் கலந்துரையாடப்பட்டது. இந்து சமய கலாச்சார அலுவலகங்கள் திணைக்களம் மற்றும் ஆலையடி வேம்பு பிரதேச செயலகம் மற்றும் ஆலையடி வேம்பு கோட்ட கல்வி அலுவலகம் ஆகியன இணைந்து முன்னெடுக்கப்படவுள்ள சர்வதேச யோகா தின அம்பாறை மாவட்ட நிகழ்வுகள் ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் நடைபெற உள்ளது. யோகா தின நிகழ்வு ஒழுங்கமைப்பு தொடர்பாக ஆராயும் கூட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது. ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதேச சபை தவிசாளர் ஆர் தர்மராசா, மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் ஜெயராஜி, ஆலய தலைவர்கள், சமூக அமைப்பின் தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 2000 மாணவர்களை உள்ளடக்கி நிகழ்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் திகதி நிகழ்வை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் 20வது ஆண்டு நிறைவு விழா கொழும்பில் இடம்பெற்றது. மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் 20வது ஆண்டு நிறைவு பெருவிழா கொழும்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கல்வி காண்போர் திறப்பும் கற்போம் நகரம்
கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளில் மன்றத்தின் தலைவர் ஏஎஸ் ஞானம் தலைமையில் நடைபெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா முன்னிலையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், கொழும்பு மாநகர சபை மேயர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். மன்றத்தின் ஸ்தாபக தலைவர் பேச்சை தவக்குமார், பணிப்பாளர் தேவதாசன் ஆகியோர், ஆலோசகர் செந்தில்நாதன், தொழில்துறையினர், கலைஞர்கள், மன்ற உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக நல ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது மன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நினைவு முத்திரை வெளியீடும் 2 தசாப்தங்களையொட்டி வெளியிடப்பட்ட சிறப்பு மலர் வெளியீடும் நடைபெற்றது. அத்துடன் மன்றத்தின் 20ஆம் ஆண்டு நிறைவையொட்டி கிளிநொச்சி கேதம்பம் கல்வி அபிவிருத்தி மன்றம் மேற்கொண்டு வரும் கல்வி மற்றும் சமூக சேவைகளை பாராட்டி சிறப்புரைகள் இடம்பெற்றதுடன் முக்கிய விருந்தினர்கள் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கலை நிகழ்வுகளும் இதன்போது இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியொன்றும் சுமார் 75 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை ஹரோலினா பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று சுமார் 75 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து தலவாக்கலை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற போது வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒருவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த விபத்தினால் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் காயமடைந்த சாரதி உடனடியாக வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து வட்டவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி நகரில் உள்ள சுரங்கப்பாதைகளை போக்குவரத்துக்காக பயன்படுத்தாமல் வீதியை கடக்க முயன்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் கண்டி நகரில் உள்ள சுரங்கப்பாதைகளை போக்குவரத்துக்காக பயன்படுத்தாமல் வீதியை கடந்து சென்ற 20 பேருந்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி போக்குவரத்து போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. கண்டி நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகளவில் காணப்படுவதனால் சுரங்கப்பாதையை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சுரங்கப்பாதையை பயன்படுத்துவது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தாமல் வீதியை கடக்கும் பாதசாரிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்படுவதுடன் விதிமுறைகளை மீறியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண பிரதி போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் கண்டி போக்குவரத்து பிரிவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதீப் கோட்டாகே தலைமையில் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையிலான விமான சேவைகள் ஒப்பந்தத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் கையொப்பமிடப்பட்டுள்ள விமான சேவைகள் ஒப்பந்தத்தை திருத்தம் செய்வதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை அரசுக்கும் துருக்கி அரசுக்கும் இடையிலான விமான சேவைகள் ஒப்பந்தம் 2008-12 கையொப்பமிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளுக்கான ஒழுங்குமுறைப்படுத்தல்
பணி சட்டகத்தை மேலும் விருத்தி செய்வதற்கும் விமான சேவைகள் இணைப்புகளை மீளாய்வு செய்வதற்கும் இரு தரப்பினர்களும் பின்னர் கலந்துரையாடல்கள் மேற்கொண்டுள்ளதுடன் தற்போது காணப்படுகின்ற விமான சேவைகள் ஒப்பந்தத்தின் 11ஆம் பிரிவின் கட்டண திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. அதற்கான கலந்துரையாடல் குறிப்புக்கு இருதரப்பும் 2016-12/7 கையொப்பமிடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தின் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய தற்போதுள்ள விமான சேவைகள் ஒப்பந்தத்தின் கட்டண சட்டத்தை சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள தர நியமனங்களுக்கு இணங்கியொழுகும் வகையில் தயாரிப்பதற்காக இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் தற்போது காணப்படுகின்ற விமான சேவைகள் ஒப்பந்தத்தின் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களில் கையொப்பமிடுவதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை අංගීකාරම් வழங்கியுள்ளது. වරාය සහ සිවිල් ගුවන් සේවා ඇමතුමා ඉදිරිපත් කළ යෝජනා අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා. பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்ப உள்ள இலங்கைக்கான பங்களாதேஷ் மக்கள் குடியரசின் உயர்ஸ்தானிகர் பிரதமர் ஹரணி அமர்சூரியவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இலங்கைக்கான பங்களாதேஷ் மக்கள் குடியரசின் உயர்ஸ்தானிகர் ஆந்தாலிப் எலியாஸ் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்புவதை முன்னிட்டு நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரியவை விடைபெறும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதில் உயர்ஸ்தானிகள் ஆந்தாலிப் எலியாஸ் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவைகளுக்கும் பங்களிப்புகளுக்கும் பிரதமர் தனது நன்றியை தெரிவித்தார். அத்தோடு இருநாட்டு மாணவர்களின் நலனுக்காக கல்வித்துறையில் தொடர்ந்தும் ஒத்துழைப்பை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் பரஸ்பர நலன் சார்ந்த ஒத்துழைப்பையும் மேலும் பலப்படுத்துவதற்கான இரு நாடுகளின் அர்ப்பணிப்பை இரு தரப்பினரும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகரத்தின் ஆலோசகர் திரு முகமது ஜன்னர்துல் ஹக்கீம், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுத்நந்திரி, மேலதிக செயலாளர் சாகரிகா, போகவத்த மற்றும் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி, கரைச்சி மற்றும் கண்டாவளி பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் இன்று கையளிக்கப்பட்டன. மீள்குடியேற்ற அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக செயற்படுத்தப்படும் தமக்கென ஓர் இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் 181 வீடுகளை அமைப்பதற்காக தலா 2 மில்லியன் ரூபாய் வீதம் 362 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 181 வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக கரைச்சி பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட 2 வீடுகளும் கண்டாவளி பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட 2 வீடுகளும் இன்று கையளிக்கப்பட்டன. தேசிய வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் பங்கேற்று வீடுகளை பயனாளிகளிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன், தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் மானா மோகன் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள், பிரஜாசக்தி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். இதேவேளை கண்டாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டத்தின் மூலம் பூர்த்தியாக்கப்பட்ட வீட்டை கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன், மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன், கண்டாவளி பிரதேச செயலாளர் த. பிருந்தாகரன் உள்ளிட்டோர் பங்கேற்று வீட்டை கையளித்தனர்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் வீட்டுத் திட்டங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று காலை தேசிய வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரனின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் வீடற்றோரின் விவரங்கள், டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளின் நிலை, இதுவரை வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் தேவையான வீடுகள் தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன. இக்கூட்டத்தில் கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் அனைத்து கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் கிராம பிரஜாசக்தி தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பங்களிப்பு மற்றும் மேற்பார்வையுடன் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். எவ்வித பக்கசார்புகளும் இன்றி பயனாளிகளின் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் வீடுகள் தரமானது பலமானது முறையிலும் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 35 வீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன், மேலதிக அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், துறைசார் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வீட்டுத் திட்டங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் தேசிய வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தலைமையில் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலக அரியாத்தை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரனின் ஒழுங்குபடுத்தலிலும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்கவின் பங்கேற்புடனும் இந்த கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் மாவட்டத்து வீடு திட்டம் இல்லாத குடும்பங்களின் விவரங்கள், டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளின் நிலை, ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால வீட்டுத் தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படும் தமக்கென ஓர் இடம், அழகான வாழ்க்கை என தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. திட்டத்தின் முதல் கட்டமாக வற்றாப்பளை மற்றும் நீராவிப்பட்டி பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை தேசிய வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் நேற்று பயனாளிகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேச செயலகத்தை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கையின் கீழ் 2 புதிய செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேச செயலக பிரிவில் உள்ள வியாபார நிறுவனங்களை ஆன்லைனில் பதிவு செய்து பதிவுச் சான்றிதழை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு செயலியும், பொதுமக்கள் பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர் ஆகியோரிடமும் முறைப்பாடு செய்வதற்கான செயலியும் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த செயலிகளின் அறிமுகத்தை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ரஷூல் ஷா மேற்கொண்டதுடன் இதன் செயற்பாடுகள் தொடர்பாகவும் விளக்கினார். காத்தாங்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌசித் அவர்களின் ஆலோசனையுடனும் வழிகாட்டலிலும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த செயலிகள் அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு உதவி பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. கிராம உத்தியோகத்தர்களுக்கான நிர்வாக உத்தியோகத்தர் ரூப் சமுத்தி தலைமையக முகாமையாளர் திருமதி பத்மா உள்ளிட்ட நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.